ஹாய் டு ஆல். இன்னைக்கு எங்களுடைய ஒரு நாள் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வந்து பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம ஒரு காட்டு பயணம் போக போகிறோம். ஆமாங்க, நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எங்கள் அத்தையை பார்க்குறதுக்காக தான் வந்து போயிட்டுருக்கோம். ஆள் நடமாட்டமே இல்லாமல் ரொம்பவே அமைதியாக வந்து இருக்கும் இந்த இடம் எல்லாம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பக்காவான வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வில்லேஜ்னால் படத்தில் என்னெல்லாம் காமிச்சிருப்பாங்களோ அதெல்லாம் பக்காவாக இருக்கும். இதெல்லாம் மரவள்ளி கிழங்கு வந்து ஊனியிருக்காங்க. இங்கே வந்து இதை குச்சி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். கிராமத்துக்கே உரிய பெரிய பெரிய குதிரைகள், முனியப்பன் கோயில் இந்த மாதிரி பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். நாங்கள் போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மெயின் ரோட்டில் போகாமல் உள்ளதாக வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம். இது எல்லாமே இந்த ஏரியா இப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம பார்க்குறதே ஆடும் மாடும் எருமை மாடுகளும் மட்டும்தான் இருக்கும். இந்த டைம் நிறையா பேர் வந்து ஆடு மாடுகள் எல்லாமே மேய்ச்சலுக்காக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவங்கள தாண்டி பெருசா எதுவும் வந்து இருக்காது. இது வந்து பருத்தியா? இது வெண்டைக்காய் செடியா? ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகள் தான். ஸோ பகல்லையே இப்படி இருக்குது அப்படின்னா 6 மணிக்கு மேலே மேக்ஸிமம் இந்த ரூட்டில் யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாரு. 2 பயம்தான். ஒன்று, ஆள் வந்து போக்குவரத்து யாரும் இல்லாத ஒரு பகுதி. 2வது, பெரும்பாலும் இந்த காத்து கருப்பு, பேய், பிசாசு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் பயத்தினாலையும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போகிற லொக்கேஷனில் இந்த பெரிய ஒரு ஏரி வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஆடி மாதம் மழை அது இதுன்னு நனைஞ்சதுனால நிறைய வந்துட்டு தண்ணி வந்து நின்றுருந்தது. பட் பக்கத்தில் நின்று பார்க்குறதுக்கு தான் எங்களுக்கு பயமாக இருந்ததுனால இது என்ன ஏரி? இந்த ஏரி இருக்கிற பகுதியை கிராஸ் பண்ணுறது தான் ஒரு பெரிய டாஸ்காகவும் இருந்தது, பயமாகவும் இருந்தது. என்ன நடந்ததுன்னு தெரியுதுல்ல. பெரும்பாலும் கிராமத்துல எல்லாம் மினி பஸ் வந்து இருக்கும் இந்த மாதிரி ஊருக்குள்ளே எல்லாம் போகிறதுக்கு. நான் இங்கே வந்து 5 வருஷத்தில் ஒரு நாள் கூட மினி பஸ்ஸும் பார்த்ததில்ல, ஷேர் ஆட்டோ இந்த மாதிரி எதுவுமே பார்த்ததில்ல. மேக்ஸிமம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஓலா ஆட்டோ அண்ட் மக்கள் ஆட்டோ மாதிரியெல்லாம் இந்த இடத்துல எந்த ஒரு ஆட்டோ ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது. எங்களுக்கு முன்னாடி போன இந்த ஒரே ஒரு லாரி தான் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது. பார்க்குறதுக்கு ஓகே, ஏதோ ஒன்று இருக்குது கூட நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. அண்ட் ஃபைனலி இந்த எக்ஸ்பீரியன்ஸோட அப்படியே நம்மளுடைய லொக்கேஷனையும் வந்தாச்சு. அத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு தேவையான விஷயங்களை அவங்க கொஞ்சம் கொடுத்து வந்து விட்டுருந்தாங்க. ஸோ பச்சை பயிறு வந்து ஒரு 2 கிலோ பக்கமாக அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அது போக முருங்கைக்காய்கள் வந்து கொஞ்சமாக கொடுத்து விட்டுருந்தாங்க அங்கே மரம் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு முருங்கைக்காயில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் எல்லாமே ஸ்டோர் பண்ணி எடுத்து வந்து வச்சுருந்தேன். ஸோ என்னுடைய வில்லேஜ் ஸ்டைல் வந்துட்டு நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நிறைய விசித்திரமான விஷயங்கள், அதாவது நம்ம ஒரு சிட்டி கேர்ளாக இருந்துட்டு நம்ம கிராமத்துக்குள்ளே வரோம்னா நிறைய புதிய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதை எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் என்னுடைய ஆசையாக இருக்குது. அது எல்லாமே நோட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ, என்னெல்லாம் எங்களுடைய கிராமத்தில் விசித்திரமாக நான் பார்த்து ரசிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.